எவைகளை விட்டெல்லாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று விலக்கு இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தை விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்றைய ஹுத்துபாவின் கருவாக மௌத்தை ஞாபகப்படுத்துவோம் என்று நினைக்கிறேன். சங்கைக்குரியவர்களே, உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், உலகத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான ஆபத்துக்களை விட்டும், எல்லா சஞ்சலங்களை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் குர்ஆனுடைய ஒரு வசனம், அதை நாம் ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒன்று, பணம், பதவி, பட்டம், பொறாமை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இன்னும் எத்தனையோ ஆசை. இவைகள் தான் பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது. குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்வான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் ஒரு நாள் மௌத்தை அடைந்தே தீரும் என்கின்ற இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வசனத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக சென்று சிந்தித்து பார்ப்போமேயானால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அங்கே இருக்கிறது. ஒரு மனுஷன் நாளைக்கு எனக்கு மௌத்து வந்துருமோ தெரியாது என்று பயப்படுகிறான். அப்படி பயப்படக்கூடிய மனிதன் மண்ணாசையின் மீது ஆசை கொள்வானா, அல்லது பொன்னாசையின் பின்னால் அலைவானா, அல்லது பொருளுக்கு பின்னால் அலைவானா? இல்லையே. நாளைக்கு மௌத்து வந்துருமோ என்ற அச்சம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி விடலாம். எல்லா பிரச்சனைகளை விட்டும் நாம் நம்மை பரியாக்கி விடலாம். அந்த மௌத்தை மறந்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? சகல பிரச்சனைகள், காணி பிரச்சனை, சல்லி பிரச்சனை, பதவி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இந்த மௌத்தை மறந்ததனுடைய விளைவுகளில் ஒன்று. சிங்கிக்குரியவர்களே, எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, சில பேர் எனக்கு இப்பெல்லாம் மௌத்து வராது, எனக்கு இப்பதான் 24 25 வயசு, என் உடம்பை பாருங்க எவ்வளவு கட்டான உடம்பு, நான் ஜிம்முக்கெல்லாம் போய் ஆரோக்கியமான உணவுகள், நான் ஆர்டிபிஷியலான உணவுகளை சாப்பிடுகிறேன், நான் செயற்கை முறையான உணவுகளை சாப்பிடுகிறேன், நான் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுகிறேன், சத்தான உணவுகளை சாப்பிடுகிறேன், எனக்கு இப்பெல்லாம் மௌத்து வராது என்று யாரும் சொல்லவே முடியாது. சங்கைக்குரியவர்களே, நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வு நாம் எல்லாம் அறிந்திருப்போம். இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம், அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் திடீர் மரணங்களை விட்டும். அதற்கு நான் இந்தியாவில் நேற்று இருந்தேன், நான் கிளம்பி வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த விமானம் கிளம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள் சங்கைக்குரியவர்களே, எத்தனை பேர், 242 பேர், அதுல ஒருத்தர் பொழைச்சிட்டாங்களா, அல்லாஹ்வுடைய ஆயுளை நீளமாக்கி வச்சுட்டான் போல தெரியுது. அதில் உள்ளவர்கள் என்னென்ன ஆசைகளோடு எல்லாம் பிரயாணத்தை மேற்கொண்டிருப்பார்கள், எவ்வளவு பெரிய யோசனையோடு இருந்திருப்பார்கள், எவ்வளவு திட்டங்களை தீட்டி இருப்பார்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்குதானே செய்யும். மனைவி மக்களை பார்க்கணும், வீடு கட்டணும், சம்பாதிக்கணும், உமா அப்பா பார்க்கணும், காணி வாங்கணும், கார் வாங்கணும், பிசினஸ்ல டெவலப் ஆகணும், எவ்வளவு சிந்தனைகள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆயுளை முடித்து விட்டால் ஒரு செகண்ட் முற்போடப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முடிஞ்சிடும். சங்கைக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் ஞாபகப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு மௌத்து வரும்ப்பா, கேரண்டி இல்லாத லைஃப், அடுத்த நிமிடம் நமக்கு என்ன நடக்கும் என்பதே தெரியாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான், நீ இவ்வளவு காலம் வாழுவ, அது யாருக்கும் தெரியாது எப்ப மௌத்து வரும் என்று. தயாராக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மோதிரத்தில் அவர்கள் எழுதி இருப்பார்களாம், கஃபா பில் மௌத்தி வாயிலன் யா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே மௌத்து என்கின்ற உபதேசம், மௌத்து என்கின்ற உபதேசமே உமக்கு போதுமானது. என்ன காரணம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மண்ணில் 2/3 பகுதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய வலயத்துக்குள் வருகிறார்கள்.
இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டுக்குள் வருகிறார்கள். பல நாடுகள், ரோம நாடு, பாரசீக நாடு, வல்லரசு, பேரரசு நாடுகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ் மண்டியிடுகிறது. எவ்வளவு பெரிய ஆட்சி! மௌத்தை வெல்ல முடியுமா யாராவது? மௌத்தை வென்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களா என்ன? பணத்தின் மூலமாக வெல்ல முடியும் என்றால் ஹாமான் அவனுக்கு கொடுத்த பணம் தான் என்ன உலகத்தில் அவனுக்கு கொடுத்த மாதிரி, காரூனுக்கு கொடுத்த மாதிரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கவில்லை. அந்த பணத்தை வைத்து அவனால் மௌத்தை வெல்ல முடிந்ததா? சங்கைக்குரியவர்களே, பதவி ஃபிரௌனுக்கு கொடுக்காத பதவியா? இன்னைக்கு பதவி கிடைச்ச உடனே நம்ம சில பேர் ஆடாத ஆட்டம் என்ன? சுப்ஹானல்லாஹ், என்னமோ பல 100 வருஷம் உசுரோட வாழ்வதை போன்று பதவி கிடைச்ச உடனே என்ன ஆணவத்தில் ஆடுகிறார்கள். பதவி கிடைச்ச உடனே தான் என்னால் தான் முடியும் என்ற தலைகணத்தில் எத்தனை பேர் ஆடுகிறார்கள். ஃபிரௌன் ஆடினான் ரப்பு என்று சொல்லும் அளவுக்கு. அத போல ஆட்டம் வேற எந்த மன்னர்களும் ஆடவில்லை, எந்த அல்லாஹ்வுடைய விரோதிகளும் ஆடவில்லை. நான் ரப்பு என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் பட்டத்தை கொடுத்தானா இல்லையா? அவனால் அந்த பட்டத்தை வைத்து மௌத்தை வெல்ல முடிந்ததா என்ன? இல்லையே. சுப்ஹானல்லாஹ், ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு வரலாறையும் பார்ப்போமே, அந்த ஆரோக்கியத்தை வைத்து மௌத்தை வெல்ல முடிந்ததா என்ன? சுப்ஹானல்லாஹ், ஆது சமூது கூட்டத்தினர்களுக்கு கொடுத்த உடல் வலிமை அதுல 1% கூட நமக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கும் அந்த மௌத்தை வெல்ல முடிந்ததா என்ன? இல்லையே. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. உலகத்தில் தோன்றிய சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட நேற்று வரை இல்லை, கடந்த 1 நிமிடம் வரை உயிரோடு இருந்தவர்கள் இப்ப இல்லையே. இதை நாம் யோசிக்க வேண்டாமா? அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்கும் என்று சிந்திக்க வேண்டாமா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்வான், வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பான அரண்கள், கோட்டைகள் கட்டி வாழ்ந்தாலும் கூட மௌத்து உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று ரப்பு சொல்லுகிறானே. சங்கைக்குரியவர்களே, இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். மௌத்தை பார்த்து நீங்க எல்லாம் விரண்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. மௌத்து வந்துருமோ? கொரோனா நேரம், பக்கத்து வீட்டுக்காரன் கொரோனா வந்துருச்சா, அவன் பாத்திரக்கூடாது, கதவை மூடு, ஜன்னலை மூடு, கட்டின போடு, அவன் பேசிராத, பாத்திராத. ஏன்? கொரோனா வந்து எங்க நமக்கு மௌத்து வந்து விடுமோ என்கின்ற பயம். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை, அங்க போயிராதப்பா, அங்க சண்டை நடக்குது, மௌத்து வந்துருமோ என்கின்ற பயம். அல்லாஹ் சொல்றான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, அந்த மௌத்து வந்துர விடக்கூடாது என்று நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஃபஇன்னஹு முலாகிக்கும், நிச்சயமாக அது உங்களை வந்து அடைந்தே தீரும். நீங்க போய் மௌத்தை சந்திச்சே தீருவீங்க. மௌத்தில் இருந்து வென்றவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. சங்கைக்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட ஒரு மனுஷன் நின்று பேசிட்டு இருக்கிறார். மலக்குல் மௌத்து வருகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அருகில் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற மனுஷனை பார்த்து முறைச்சி பார்த்து கொண்டு இருக்கிறார், உருக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல மலக்குல் மௌத்தெல்லாம் உசுரோட நேரா வருவாங்க, உருவம் தெரியும். அந்த மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்றாங்க, மலக்குல் மௌத்து வந்தாங்க, என்ன ஒரு மார்க்கமா பார்த்தாங்க, ஒரு வித்தியாசமா முறைச்சி பார்த்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என் உசுர் எடுத்துருவாங்களோ என்னமோ தெரியல. நபியே சுலைமானே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு காற்றை வசப்படுத்தி தந்திருக்கிறான் இல்லையா? என்னை இங்கிருந்து எங்கேயாவது ஒரு தூர சைட்டு, கண்காணாத ஒரு இடத்துல கொண்டு போய் என்னை வைக்கிறதுக்கு காற்றுக்கு பணித்து கட்டளை இடுங்களே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதனுடைய பேச்சை கேட்டு என்ன செஞ்சாங்க? காற்றுக்கு கட்டளை இட்டார்கள். எங்கேயோ ஒரு தூர சைட்ல கொண்டு போய் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அதற்கு பின்னால மலக்குல் மௌத்து மீண்டும் வருகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த மனுஷனை ஏன்பா பார்த்து முறைச்சிட்டு இருந்தீங்க? அந்த மனுஷன் ரொம்ப பயந்துட்டாரு. பயந்து என்ன இடத்துல இப்படி சொன்னாரு, காட்டுல கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் போடுங்க, நானும் அந்த மாதிரி செஞ்சுட்டேன், ஏங்க அவரை முறைச்சி பார்த்தீங்க? மலக்குல் மௌத்து சொன்னார், நபியே சுலைமானே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் ஏன் முறைச்சி பார்த்தேன் தெரியுமா?
அடுத்த நொடி என் கையில் இருக்கும் லிஸ்ட் பட்டியல் இருக்கு, யார் யாருடைய ரூஹு கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு பட்டியலே தந்திருக்கிறான். இந்த மனிதனுடைய பட்டியலில் இந்த மனிதனுடைய ரூஹு நீங்கள் எந்த இடத்திற்கு சென்று அழைத்து வைத்துவிட வேண்டும் என்று காற்றுக்கு கட்டளையிட்டீர்களோ அந்த இடத்தில் ரூஹு வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு எழுதியிருக்கிறான். எந்த இடத்தில் ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு எழுதி இருக்கிறானோ அந்த இடத்தில இல்லாம அந்த மனுஷன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அது உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அடுத்த நொடி நான் அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பார்த்தீர்களா? அவரே ஆசைப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு? மௌத்தை தேடி போயிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கு, 2 விஷயத்திற்காக ஒரு மனிதன் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்வானாம். ஒரு எட்டிலிருந்து இன்னொரு எட்டுக்கு ஒரு மனிதன் எடுத்து வைக்கின்றான் என்றால் 2 விஷயத்திற்காக. ஒன்னு ரிஸ்க்குக்காக எடுத்து வைப்பான், இன்னொன்னு மௌத்துக்காக எடுத்து வைப்பான். ரிஸ்க் என்று சொன்னா சாப்பாடு மட்டும் இல்லை, உடுக்கக்கூடிய உடையாக இருக்கலாம், ஒருவரை பேசு பார்ப்பதற்காக, ஒருவரை சந்திப்பதற்காக, ஒருவரோடு சிரிப்பதற்காக செல்வது எல்லாமே ரிஸ்க்கு தான். இந்த 2 விஷயத்திற்காகத்தான் நாம் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்கிறோம் என்றால், கடந்து செல்கின்றோம் என்றால் இந்த 2 விஷயம் தான். ஒன்னு ரிஸ்க்குக்காக, இல்லை என்றால் மௌத்துக்காக. சங்கைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட கேரண்டி இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குறுகிய வாழ்க்கையில் நாம் ஆடும் ஆட்டம் தான் என்ன ஒரு ஆணவம். மௌத்து நாளைக்கு வந்துருமோ, அடுத்த செகண்ட் வந்துருமோ என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டால் குடும்பங்களை பிரிந்து வாழ்வானா? பணம் பணம் என்று சாவானா? எனக்கு காசுதான் முக்கியம் என்று இருப்பானா? இல்லையே. சங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அழுது விடுவார்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தை பற்றி சொல்லும் பொழுது அழுதுருவாங்களாம். எந்த நேரத்தில் மௌத்து வந்து விடுமோ. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொன்னாங்க ஒரு கட்டத்தில், அலியே, என்னிடத்தில் அமானிதமாக சில பொருட்கள் தந்திருக்கிறாங்க மக்கா வாசிகள், நான் இப்ப ஹிஜ்ரத்து போறேன், நீங்கள் இதையெல்லாம் இன்னாருக்கு பங்கு வச்சுட்டு மதீனாவில் வந்து என்ன சந்திங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்களே. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அதற்கு முன்னால் வரைக்கும் எப்ப மௌத்து வந்து விடுமோ, மௌத்து வந்து விடுமோ என்று நான் பயந்து கொண்டே இருந்தேன். எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியே இந்த அமானிதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு மதீனாவில் வந்து என்னை சந்தியுங்கள் என்று சொன்னார்களோ, அன்று இரவு தூங்கியதை போன்று நிம்மதியாக நான் உறங்கவே இல்லை. அதற்கு முன்னால் சும்மா தூங்கல்ல, 100 பேர் சுத்தி வளைச்சிருக்கிறானோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கை அறை போர்வை போற்றியவர்களாக 100 பேர் உள்ள வந்துட்டான். நீண்ட நெடிய வரலாறு. போர்விய தொடர்ந்து பார்க்காம வெட்டி இருக்கலாமா இல்லையா? நல்லா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையில் நான் படுத்திருந்தால் வர்றவே எட்டி கூட பார்க்காம வந்தானே வெட்டிட்டு போயிடுவான். என்ன வெட்டணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்ட வேண்டும் என்றுதானே 100 பேர் வந்திருக்கிறான். அந்த நேரத்தில் நிம்மதியாக உறக்கம் வருமா? சங்கைக்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை பாருங்கள். சொன்னார்கள், அதற்கு முன்னால் வரைக்கும் எனக்கு மௌத்து வந்து விடுமோ என்ற அச்சத்தில் நான் இருந்தேன். எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்களோ, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இப்ப நிச்சயமாக மௌத்து வராது. நான் மதீனாவுக்கு போவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் வரை 100 பேர் இல்ல 1000 பேர் இருந்தாலும் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஈமான் கொண்டவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஈமான் நமக்கு இருக்கிறதா என்ன? சங்கைக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை குறித்து நிறைய நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். மௌத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் மௌத்தாகி கொள்ளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னு என்ன, தற்கொலை பண்ணிக்குங்கன்னு அர்த்தமா? இல்ல, எல்லா ஆசைகளை விட்டும் நீ மௌத்தாகி விடுப்பா, எல்லா ஆசைகளை விட்டும் நீ துறந்து விடுப்பா. என்னைக்காவது ஒரு நாள் மன்னரையை நாம் சந்திக்கவே வேண்டும். அதுக்கு தாங்க கபிரிஸ்தானுக்கு போக சொல்லி இருக்காங்க. கபிரிஸ்தானுக்கு போனா என்ன சொல்றோம்? உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக, அஸ்ஸலாமு அலைக்க யா தார கௌமில் முஃமினீன் அன்தும் முத்தகத்திமூன் வ நஹ்னு முத்தஅখিরুন நஹ்னு இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல அர்த்தம் தெரிஞ்சு சொன்னோம்னாலே போதும். இந்த ஆணவத்தில் ஆடுபவர்களுக்கும்
பணம் பணம் என்று அலையக்கூடியவர்களுக்கும், குடும்பங்களை பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கும், வீண் விளையாட்டு பராக்கில் வாழக்கூடியவர்களுக்கும் கொஞ்சம் அர்த்தத்தை யோசிப்போம். அன்தும் முத்தகத்திமூன், கபுராளிகளே நீங்க முன்னாடி போய் சேர்ந்துட்டீங்க. வநஹ்னு முத்தஅখিরூன், நாங்க பின்னால வருவோம். நஹ்னு இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிகூன், நாங்க நாளைக்கு மறுமையில இன்ஷா அல்லாஹ் கபூரில் நாங்க உங்களை வந்து சந்திப்போம். சும்மா விளையாட்டு அல்ல செஞ்சக்கூடியவர்களே. என்ன தெரியுமா, நீ மௌத்தா போயிட்ட, நானும் ஒரு நாள் மௌத்தா போவேன். இன்னக்க மையித்துன் ஃபஇன்னஹும் மையித்துன், ரப்பு சொல்கிறானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்களும் ஒரு நாள் மௌத்தை அடைவீர்கள் நாயகமே. செங்கக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மௌத்தை அடைந்திருக்கிறார்கள் என்றால், இந்த மௌத்தை வெல்ல முடியும் என்றிருந்தால், அந்த முழு அதிகாரமும் முழு ஆற்றலும் கொண்டவர்கள் உலகத்தில் ஒருவர் இருப்பாரே ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அவர்களை அடைந்த இந்த மௌத்து நானும் நீங்கள் எம்மாத்திரம் செங்கக்குரியவர்களே. அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நாங்க நாளைக்கு ஒரு நாள் போய் சேருவோம் என்கின்ற உணர்வு எங்களிடத்தில் வரக்கூடாதா என்ன? அதை வரவழைக்க வேண்டும் என்றுதான் இன்றைய உரையின் கரு. ஹஜ்ஜிக்கு போறதற்கு போகணும், ஏர்போர்ட் வரைக்கும் போயாச்சு. ஏர்போர்ட்ல வச்சு பிளைட்ல ஏத்தல, பிளைட் போயிருச்சு. பிளைட்ல ஏதோ இயந்திர கோளாறு, பிளைட் திரும்பி வந்துருச்சு. ரெண்டாவது தடவையும் அந்த மனுஷன் ஏற பார்க்கிறாரு, ஏற முடியல. ரெண்டாவது தடவை பிளைட் போயிருச்சு, இயந்திர கோளாறுனால திரும்ப வந்துருச்சு. மூணாவது தடவை ஏத்தி கொண்டு போயாச்சு. கொண்டு போன மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போன மனுஷன் அங்க மௌத்தாவிட்டாரே. பாருங்கள் செங்கக்குரியவர்களே, 2 தடவை தடங்கள். அவர் எதற்காக செல்கின்றிருக்கிறார் தெரியுமா? மௌத்தை தேடி சென்று இருக்கிறார். இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போறவங்க எல்லாம் போயிட்டு வரத்துக்கு துவா செய்யுங்க, நல்ல முறையில் போயிட்டு வரத்துக்கு துவா செய்யுங்க. ஹஜ்ஜினுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? நான் போறேன் வருவேனான்னு தெரியாது என்றுதான் ஹஜ்ஜினுடைய யதார்த்தம். இன்னைக்கு நிறைய பேர், நான் போயிட்டு வரும்போது வேண்டாம் உனக்கு நான் அந்த ஒரு செயின், தங்க செயின் எடுத்துட்டு வரேன், போயிட்டு வரும்போது நான் கல்யாணத்துக்கு நான் நகை எடுத்துட்டு வரேன். செங்கைக்குரியவர்களே, செல்வதுதான் ஹஜ்ஜி. பழைய காலத்து ஆட்கள் எல்லா கடனை முடிச்சிருவாங்க, சொந்தங்களை எல்லாம் பார்த்து சாரி சொல்லிடுவாங்க. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா, மனசு நோக்கிற மாதிரி நடந்திருந்தா என்ன மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன் திரும்பி வருவதல்ல அவர்களுடைய நோக்கம். ஹஜ்ஜி என்றாலே அதுதாங்க செங்கைக்குரியவர்களே. ஆனா இன்னைக்கு நாம் எல்லாரும் ஹஜ்ஜை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறோம். போறவங்களும் சரி, கூட்டிட்டு போறவங்களும் சரி, ஹஜ் பயணத்திற்கு செல்பவர்களும் சரி, அழைத்து செல்பவர்களும் சரி, உம்ராவுக்கு அழைத்து செல்பவர்களும் சரி, உம்ராவுக்கு போறவர்களும் சரி, வெறும் வியாபார நோக்கம் மாத்திரம்தான். அது நான் தவறென்று சொல்லவில்லை, அதுதான் நோக்கமாக இருக்கக்கூடாது என்று சொல்ல வருகிறேன். செங்கிக்குரியவர்களே, ஆக மௌத்து என்னைக்காவது ஒரு நாள் என்னையும் உங்களையும் வந்து அடையும், அடைந்தே தீரும். அந்த மௌத்துக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து மௌத்துக்கு தயாராக கூடிய ஒரு நிலையை தந்து, மௌத்து தான் எங்களுடைய முடிவு, அந்த முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும் என்பதற்குண்டான நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் யார் யாருடைய உள்ளங்களை எல்லாம் நாம் கஷ்டப்படுத்தி இருந்தால் அவர்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய தௌஃபீக்கை தந்திடு ரப்பே. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திடு ரப்பே. யா அல்லாஹ், திடீர் மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்திடு ரப்பே. யா அல்லாஹ், இழிவான மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்திடு ரப்பே. யா அல்லாஹ், குடும்பத்தினர்களுக்கு மத்தியில உறவை துண்டித்து வாழக்கூடிய நேரத்தில் மௌத்து வந்து விடாமல் எங்களை பாதுகாத்திடு ரப்பே. யா அல்லாஹ், கடனாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்து வந்து விடாமல் எங்களை பாதுகாத்திடு ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய மானங்கள் பறிபோகக்கூடிய நிலையில் எங்களுக்கு மௌத்து வந்து விடாமல் எங்களை பாதுகாத்திடு ரப்பே. யா அல்லாஹ், நல்ல மௌத்தை தந்திடு ரப்பே. ஸ்ரீதேவி தனத்தினுடைய மௌத்தை தந்திடு ரப்பே. யா அல்லாஹ், சஆதத்து தாரின் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி தனத்தை எங்களுக்கு தந்திடு ரப்பே. யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களுக்கு மௌத்தை தந்திடு ரப்பே. யா அல்லாஹ், மௌத்திற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பலமுறை கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பேரின்ப பாக்கியத்தை தந்திடு ரப்பே. யா அல்லாஹ், யாரெல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்திடு ரப்பே. மௌத்துக்கு முன்னால் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்திடு ரப்பே. மௌத்துக்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை பார்க்கக்கூடிய பாக்கியம்
பாக்கியத்தை தந்திரு ரப்பே. அஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை மௌத்துக்கு முன்னால் தந்திரு ரப்பே. வலைக்கும் சலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வதை எங்களுடைய இந்த காதுகளினால் புறக்காதுகளினால் கேட்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு மௌத்துக்கு முன்னால் தந்திரு ரப்பே. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் எங்களுக்கு மௌத்தை தந்திரு ரப்பே. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய திருப்தியை பெற்ற நிலையில் எங்களுக்கு மௌத்தை தந்திரு ரப்பே. யா அல்லாஹ் குடும்பத்தினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றியதற்கு பின்னால் எங்களுக்கு மௌத்தை தந்திரு ரப்பே. யா அல்லாஹ் தள்ளாடும் வயதில் படுத்த படுக்கையில் அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த நிலையில் மௌத்து வந்து விடாமல் எங்களை பாதுகாத்திரு ரப்பே. யா அல்லாஹ் சிரித்த முகத்தோடு சஜ்தாவிலே இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு மௌத்தை தந்திரு ரப்பே. உதுவோடு இருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்தை தந்திரு ரப்பே. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு மௌத்தை தந்திரு ரப்பே. மதீனத்து மண்ணிலே எங்களுக்கு மௌத்தை தந்திரு ரப்பே. ரவுலாவுக்கு முன்னால் என்று எங்களுக்கு மௌத்தை தந்திரு ரப்பே. ஸ்ரீதேவி தனத்தினுடைய மௌத்தை தந்திரு ரப்பே. யா அல்லாஹ் நல்லவர்களோடு நல்லவர்களுக்கெல்லாம் நீ எந்த விதமான ஒரு மௌத்தை கொடுத்தாயோ அந்த மௌத்தை எங்களுக்கும் தந்திரு ரப்பே. மௌத்தினுடைய வேதனை சக்கராத்தினுடைய வேதனை விட்டு நீ எங்களை அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கப்ருடைய வேதனை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. ஹிசாபுனுடைய வேதனை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வாளை விட கூர்மையாக முடியை விட மென்மையாக நரகத்திற்கு மேல் போடப்பட்டிருக்கும் சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கடல் நீரை அருந்தினாலும் தாகம் தீராத அந்த நாளையிலே ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான இரு கரத்தினால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நிழலே இல்லாத அந்த நாளையிலே லிவாஉல் ஹம்து என்ற கொடியின் நிழலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒதுங்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலா என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் ரப்பே நீ தந்தருள் பாலிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா